ரீசெட் ஆகி இது பவர் ஆன் பண்ணுற பட்டனுங்க. இது வந்துட்டு மெயின் ப்ரோக்ராம்ஸு. இது 6 தான் மெயின் ப்ரோக்ராம்ஸு. இப்போ வந்து இந்த எக்கனாமிக்கில் வந்துட்டு தண்ணியும் பவரும் வந்து கன்சம்ஷன் ஆகுங்க. அதாவது கம்மியாக எடுத்துக்கும். டைம் ஆனால் லாங்காக எடுத்துக்கும். ஊற வச்சு பாத்திரத்தை மெதுவாக வாஷ் பண்ணிட்டுருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். இது ஆட்டோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சரிக் மோடு. நம்ம வந்து அழுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, அழுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே லோட் பண்ணிக்கலாம். அதே அழுக்குக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஜம்ப் வரும். வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஆட்டோவில்? ஆமாம், ஆட்டோவில். அடுத்தது இந்த இன்டென்சிவ் கடாய்ங்கிறது வந்துட்டு ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த இன்டென்சிவ் கடாயில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாட் வாட்டர்லேயும் யூஸ் ஆகிற ப்ரோக்ராம்ஸு. இதில் டப்பர் வேர்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல இது வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா உருகிடும். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஸ் பார்க்குங்கிறது சும்மா டிஃபன் ஐட்டம், இட்லி தோசை சாப்பிட்டது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டான சாயில்டு இருக்கிற எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீரன்ஸுங்கிறத 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கிறத ஒரு டைம் ப்ரீரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டென்சிவ் கடாய் போடலாம். அப்போ அழுக்கு வந்துட்டு சுத்தமாக டோட்டலாகவே அந்த பால் பற்றின பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு டைம் ப்ரீரன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஊறிக்கும் அழுக்கு. அதுக்கப்புறம் இன்டென்சிவ் கடாய் போடும்போது சுத்தமாகவே போயிடும். அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீரன்ஸை வந்துட்டு சும்மா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நம்ம அடுக்கியே வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை ஒன்ஸு வாஷ் பண்ணால் பரவாயில்லன்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு டைம் அலசி எடுத்து வைக்கணுன்னாலும் இந்த ப்ரீரன்ஸில் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்று அழுக்கு அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரீரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டென்சிவ் கடாய் போடலாம். இல்லைன்னா அழுக்கே இல்லாத பாத்திரத்தை ப்ரீரன்ஸ் மட்டும் பண்ணி வைக்கிறோன்னா ஒரு அலசி வைக்கலாம். இந்த ஃபேவரட்டுங்கிறது பார்த்திங்கன்னா குயிக் வாஷாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது வந்து 42 நிமிஷம் குயிக் வாஷாக ஒர்க் ஆகும். நம்ம அதுலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ப்ரோக்ராமில் ட்ரை ஆகாது. ஏதாவது பாத்திரம் வச்சிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி சொட்டாக இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் சொட்டிங்காக தான் இருக்கும். இந்த இதுலாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும். இந்த எக்கோ, ஆட்டோ, இன்டென்சிவ், எக்ஸ்பிரஸ் பார்க்கில் இது எல்லாமே ட்ரை ஆகும். நீங்கள் எடுக்கும்போது பாத்திரம் பளிச்சுன்னே இருக்கும். இது ரெண்டும் கொஞ்சம் தண்ணி அந்த சொட்டு போட்ட மாதிரி அப்படி தான் இருக்கும். சரிங்களா? நார்மலாக யூஸ் பண்ணுறது ஆட்டோவிலே வச்சுக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுறது ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் லைட்டாக டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டது அந்த மாதிரி தான் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு கூட கொஞ்சம் நீங்கள் ஸ்பேசிஸாக தான் பாத்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹாஃப் லோடுன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் குறையும். கொஞ்சம் ஸ்பேசிஸாக பாத்திரம் அடிக்கிறதா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான். இது நம்ம சூஸ் பண்ணாலும் நம்ம ஆப்ஷனல் தான். வேணும்னா சூஸ் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது மட்டும் மெயின் ப்ரோக்ராம்ஸ். இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஓகே. இல்லை இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னாலும் நம்ம மேனுவலாக மாடிஃபை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஓகே. இதில் இது வந்து ஸ்டார்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் ஆகிருங்களா? அதே செலக்ட் ஆகிரும். இது தேவையில்லை. இது அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் தான். இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரணும், 3 மணி நேரம் கழிச்சு வரணும்னா செட் பண்ணி வச்சிட்டோம்னா 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் மிஷினே ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது இது நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ரவுட்டர் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆப் ஏற்றி அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா ட்ரைங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைங்களோடது அந்த மாதிரினா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினச்சோன்னா இந்த எக்ஸ்ட்ரா ட்ரை வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டென்சிவ் ஜோனுங்கிறது ரொம்ப ஹார்ட் வாட்டர் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் வாட்டர்லேயே ஒர்க் ஆகணும்னா இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் லோடுங்கிறது கொஞ்சம் ஸ்பேசிஸாக பார்த்தேன். ஹாஃப் லோடுனா 2ஆக பிரிச்சுக்காதீங்க. இது ஒன்றுன்னு பிரித்து ஹாஃப் லோடுன்னு மென்ஷன் பண்ணிக்க வேணாம். 2லேயுமே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேசிஸாக பாத்திரம் அடிக்கிறீங்கன்னா ஹாஃப் லோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வேரி எக்கோங்கிறது வந்து டைம் வந்து ஜாஸ்தியாகும், வாட்டரும் பவரும் கன்சியூம்ஷன் இருக்கும். டைம் ஜாஸ்தியாகும், ஊற வச்சு மெதுவாக வாஷ் பண்ணும். தண்ணி கம்மியாக எடுத்துக்கும், பவரும் சப்ளை கம்மியாக எடுத்துக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஹீட் பண்ணாது, கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அது ப்ளீச் பண்ணி ஊற வச்சு மெதுவாக வாஷ் பண்ணும். இப்போ ஜென்ரலாக இது கரண்ட் எவ்வளோ இருக்குது? மேக்ஸிமம் ஒரு யூனிட்டை விட கம்மியாக தான் இருக்கும். 1 யூனிட் அவ்வளோதான் எடுத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு. ப்ரோக்ராம்ஸ் பொறுத்துங்க. குயிக் வாஷ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். இப்போ இன்டென்சிவ் கடாய் போட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸுக்கும். இப்போ இதுலேயே ஹாட் வாட்டர் இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் அந்த புளி போட்டு தேய்ச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவும் போட வேண்டாம். பித்தளை, அலுமினியம் வேண்டாங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் நடக்குங்க. ஹீட் ஆகும்போது லைட்டாக கருத்து போகணும். சில்வர் எல்லாமே வச்சுக்கலாம். டப்பர் வேர்ஸ் இதுக்குன்னே அட்வைசபிளான டப்பர் வேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடலாம். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற டப்பர் வேர்ஸ் இதுக்கு போடக்கூடாது. டிஷ் வாஷருக்குன்னே அட்வைசபிளான செராமிக்ஸ் அது இது எல்லாமே போட்டுக்கலாம். பீங்கான் எல்லாமே போடலாம்.
எல்லாமே கிளாஸும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் போட்டுக்கலாம். கிளாஸ் போடுறோம்னா இதில் வந்து ஒரு 40 டிகிரி கீழே இருக்கிற இதில் மட்டும் போட்டுக்கலாம். அதாவது குயிக் வாஷ் இந்த ஃபேவரட்னு இருந்தது இல்லைங்க, இதில் இந்த ப்ரீ ரின்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் கிளாஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் பார்க்கர்லேயும் யூஸ் பண்ணலாம். மற்ற அந்த ஹெவியானது ஆட்டோவில் இன்டென்சிவ் எக்கோ அதில் இந்த மூணுலேயும் ஹாட் வாட்டர் ஜாஸ்தி வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 50, 45 to 60, 70 இந்த அளவுக்கு வரும். அதனால இதுலாம் யூஸ் பண்ணலாம். ஹாட் வாட்டர் இல்லாததை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டவுட் இருக்குங்களா? வேறு எது பாத்திரம்லாம் இது பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே குக்கரை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே பாத்திரமே வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேல் பேஸ்கெட் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குங்களா, அதில் போய் இந்த பேஸ்கெட் வந்து பஞ்ச் ஆகணும் கரெக்டாக. இதில் பஞ்ச் ஆச்சுன்னா தான் அதிலிருந்து வாட்டர் வந்து இதில் ப்ளீச் ஆகுங்க. நீங்கள் வைக்கிற ஒரு ஸ்பூனோ கரண்டியோ ஏதோ ஒன்று இதில் கீழே போகாமல் இருக்கணும். வைக்கிறது இது மேலேயே இருக்கணும். ஏதாவது இது வேணும்னா இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த டார்க்காக இருக்கிறது அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எடுத்து விட்டுக்கலாம். ஏதாவது டம்ளர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுனா எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டார்க்காக இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இதில் முட்டாமல் இருக்கணும் கீழே நீங்கள் வைக்கிறது. இதை வந்து கரெக்டாக பஞ்ச் ஆகணும். கீழே இருக்கிறதும் அதே மாதிரி தான். இதுவும் அட்ஜஸ்டபிள். இது வேணும் அப்படின்னா இந்த டார்க்காக இருக்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இது நீங்கள் வைக்கிறதும் அது சுற்றும், அதில் முட்டாமல் இருக்கணும். நீங்கள் வைக்கிற பாத்திரம் கீழே அதில் முட்டாமல் இருக்கணும். அடுத்தது இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்துட்டு ஏரோ மார்க் இப்படி இருந்தால் லாக்னு அர்த்தம், இப்படி இருந்தால் அன்லாக்னு அர்த்தம். நம்ம அன்லாக் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த ஃபில்டரை வந்துட்டு கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், இல்லை சும்மா ஒரு ரூனா வந்துடும். சரி சரி சரி. ஓ சும்மா மறுபடியும் திருப்பி போடுறது வந்து இந்த இடத்துல உள்ளே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிங்க அப்படின்னா நேருக்கு நேர் லாக் பண்ணிங்க லாக் ஆகிக்கும். இது ஒரு 1 வீக் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல சால்ட் சேம்பர் இதுதான். சால்ட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் போட்டுக்கணும். சால்ட் 1 kg வாங்கி அதில் லோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரெண்டு சைடோட இது வந்துட்டு இதில் ஊற்றிக்கணும். ஒரு 25 ml பிடிக்குங்க. 20 ml 25 ml பிடிக்கும். இதில் லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இண்டிகேட் பண்ணாது. நீங்கள் டேப்லெட்டாக யூஸ் பண்ணும்போது இதில் வச்சுக்கலாம். 2 சைடு சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா 2 சைடு சால்ட்டு இதில் டேப்லெட்டுன்னா சால்ட் கண்டிப்பாக எப்போதுமே இருக்கணும். கீழே வேண்டியதில்லை. ஆமாம், ஆற்று தண்ணி தானே. ஆற்று தண்ணி ஆமாம். உப்பு தண்ணி இல்லைங்க, உப்பு தண்ணி இல்லை. கரெக்ட் டேங்க் கலக்காதுங்களா? இல்லை கலக்காது. இதுதான் டேப்லெட்டுங்க. இது வந்து டெமோக்காக இதே 2 பீஸ் வரும். இந்த 2 பீஸ் வந்துட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போடணுங்கிறதெல்லாம் இல்லை. இது மெல்ட் ஆகிக்கும். இதில் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா இன்பிட்வீனில் அதே ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் எதாவது பாத்திரம் போடணும்னா போட்டுக்கலாம். இது ஒன்று இந்த 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வாஷ்க்கு ஒரு டேப்லெட். ஒரு வாஷ்க்கு ஒரு டேப்லெட்டு. நீங்கள் அந்த 2 சைடு சால்ட்டு டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னா அதில் சால்ட் 1 kg கொட்டி வைக்கணும். இதில் இந்த எம்எல் இது லிக்விட் இருக்குல்லங்க, இதே மாதிரி ஒரு இது வரும். அந்த 2 சைடு வந்துட்டு இதில் ஊற்றணும். நம்ம பவுடர் வந்துட்டு வரும். இதில் இருக்குல்ல சேம் இதே மாதிரி தான். இந்த லிக்விட் வந்து இதில் ஊற்றிடுறோம். ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவோம். ஒரு 20 ml ஊற்றி வச்சிட்டோன்னா அது ஒரு 10 வாஷ்க்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இது பண்ணிக்கலாம். அது சால்ட் 1 kg லோட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 1 month கழிச்சு தான் நமக்கு காமிக்கும். இங்கேயும் இண்டிகேட் பண்ணும். 1 month கழிச்சு நமக்கு இண்டிகேட் பண்ணும்போது இங்கே இருக்குங்களா, இந்த 2 தான் அது. இது வந்து அந்த 2 சைடு, இது வந்து அந்த சால்ட். இது சால்ட் லோட் பண்ணிட்டா இது போயிடும். திருப்பி இண்டிகேட் பண்ணால் சால்ட் ரீஃபில் பண்ணணும். இது 2 சைடு அந்த 20 ml ஊற்றின லிக்விட் வந்து தீந்துருச்சுன்னா இதே மாதிரி காமிக்கும். உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊற்றிட்டோன்னா இதாகிக்கும். இதே அளவுக்கு தான் போட்டுக்கணும். ஒரு ஸ்கூப்பு கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த டிடர்ஜென்ட் பவுடர் வந்து போட்டுக்கணும். ஒரு டைமுங்களா? ஒரு டைமு நம்ம வாஷிங் மிஷின் எப்படியோ அதே மாதிரி. இது போடுறதா இருந்தால் 3 ஒட்டுக்காக இப்படியே போட்டுக்கலாம். அது அப்படியே சரியாக போட்டு எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று மட்டும் போட்டால் அந்த டப்பால் வச்சு ஒவ்வொரு வாஷ்க்கும் போடணும். இது வந்து டெமோ பீஸுங்கிறனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்படி தெரிகிற மாதிரி தனித்தனியாக சொல்லணும் புரியணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் அடுத்த டைம் வாங்கும்போது இதெல்லாம் மெர்ஜாகி ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கும்போது இதே மாதிரி தனித்தனியாக கிடைக்காது. ஒரே மெர்ஜாக ஒரு டேப்லெட் மட்டும் போட்டால் சால்ட்டும் தேவை. டேப்லெட்டாக போடுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் ஸ்பேசிஸாக அடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஆஃப் டேப்லெட் நம்ம கட் பண்ணி எல்லாம் போட முடியாது. அப்படியே தான் வைப்பீங்க. டேப்லெட்டுங்கும் போது ஒரு வாஷுக்கு 22 ரூபா பக்கம் செலவாகும். நீங்கள் அதே 2 சைடு சால்ட்டு டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஆகும்.
நம்ம டிட்டர்ஜென்ட் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். டிட்டர்ஜென்ட் போடுறது இது இல்லைங்களா? இல்லை டிட்டர்ஜென்ட் அந்த பக்கத்தில் இதில் போட்டுட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிக்கும். டிட்டர்ஜென்ட் போடுறதுனால அதே தான், டேப்லெட் போடுறதுனால அதே தான், டேப்லெட் போடுறதுனால அதே தான். லிக்விடு 3 இது இருக்குங்களா இதுக்கு? சரிங்க. இப்போ நம்ம டேப்லெட் மட்டும் போடுறோன்னா சால்ட்டு கூட தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. சரிங்க. சால்ட் எதுவும் வேண்டியதில்லை.